செட்டிநாடு குக் புக்கில் இப்போ நம்ம கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கருவேப்பிலை பொடியை வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2 ரெசிபி நான் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கருவேப்பிலையை இப்படியும் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய அளவில் டேஸ்ட்டாக நம்ம செய்ய போகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முதல்ல பொடிக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்தலாம். 60 கிராம் கருவேப்பிலை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 5 வரமிளகா எடுத்திருக்கேன். நிறையா வரமிளகா போட்டால் பொடி கலர் மாறிடும், அதனால் 5 எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. இது 3 டேபிள் ஸ்பூன், அது 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் பருப்பு. இப்போது ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்தரலாம். இது கோல்டன் எல்லோ வர வரைக்கும் வறுக்கணும், அப்போ தான் வாசமாக இருக்கும். எடுத்துட்டு துவரம்பருப்பை வறுத்தரலாம். அதுவுமே ஒரு கோல்டன் எல்லோ கலரில் வரணும். ரொம்ப கருகிட்டாலும் நல்லா இருக்காது. அதனால் கோல்டன் எல்லோ மாறி அந்த ப்ரௌன் கலர் வரும்போது எடுத்துடலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. எடுத்துட்டு அந்த 5 வரமிளகாயும் போட்டு மிளகு, ஜீரகம் அதையும் இதிலே சேர்த்துடுறேன். இது ரொம்ப வறுக்க வேண்டாம், லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா போதும். பெருங்காயத்தையும் அதில் சேர்த்துடலாம். பேன் ஹீட்டுக்கே இது ரா ஸ்மெல் போயிடும். இதை எடுத்துகிட்டு கருவேப்பிலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். இதில் எண்ணெய் போடாதீங்க. கருவேப்பிலை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிடுச்சுன்னா நல்லா வறுபடாது. ட்ரை ரோஸ்ட் பண்ணால் தான் நல்லா சலசலன்னு சத்தம் வர வரைக்கும் வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துடுங்க, இல்லைன்னா கலர் மாறிடும். க்ரீன் கலரில் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை அப்படி க்ரீன் கலர்லேயே வறுத்து எடுக்கணும். உப்பு, அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை ஆற வச்சிடலாம். எல்லாம் பாருங்கள் ஒரே மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸ் பவுடராக வேண்டாம், கொஞ்சம் கரகரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. நமக்கு பேசிக்காக கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படியே இட்லி கூட, சாதம் கூட எல்லாத்தோடையும் சர்வ் பண்ணலாம். சாதத்தில் அப்படியே போட்டு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். டெய்லியும் இதை ரைஸில் கூட சேர்த்து சாப்பிட்டு பழகுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நம்ம இதை வச்சு ஒரு குழம்பு பண்ணிடலாம். இந்த பொடியை வச்சே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுவும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு இந்த பொடியில் ஒரு 3 டீஸ்பூன் சேர்க்குறேன். அது கூட 3 வரமிளகா சேர்க்குறேன். காரம் பத்தாதுங்கனால 2 3 சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 1.5 டீஸ்பூன் இருக்கிற அளவு எடுத்தால் போதும். நிறைய போடாதீங்க, குருமா மாதிரி ஆகிடும். லைட்டாக போட்டால் போதும். ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு. உப்பு, எல்லாமே இதை சேர்த்து அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு அதில் பொடியை சேர்த்துடலாம் மிக்ஸி ஜாரில். 2 ஹீப் டீஸ்பூன் சேர்க்குறேன். இது ஒரு 4 பேர்த்துக்கு வர மாதிரி ஆகும். இதுவே 2 அல்லது 3 மிளகா, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. உப்பு, கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை ஒரு கைப்பிடி. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு அதையும் சேர்த்துட்டு அரைச்சிடலாம். நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்க்குறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி செஞ்சு உணவில் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கப்பு சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். உங்களுக்கு வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சேர்த்தா நல்ல வாசமாக இருக்கும். இப்போது அந்த கரைச்சி வச்ச அந்த கருவேப்பிலையை குழம்ப அதில் கலக்கிறோம். நல்லா அந்த கருவேப்பிலை பொடி, நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதெல்லாம் சேரும்போது நல்லா வாசமாக இருக்கும். இது நிதானமாக கொதித்து அப்படியே கெட்டியாகிடும். அந்த பருப்பு நம்ம சேர்த்துருக்கிறதுனால கெட்டியாகிடும். உப்பு பத்தலை, நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் வெல்லம், அதையும் சேர்த்துட்டு கொதிக்க விடலாம். நல்ல கருவேப்பிலை வாசம் ரொம்ப நல்லா வருது. நிறைய கருவேப்பிலை சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஜென்ரலாக சாப்பிட்டா இவ்வளோ கருவேப்பிலை சாப்பிட முடியாது. இது உங்களுக்கு சாப்பிட்றதே தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
எடுத்துட்டு இதில் கொஞ்சம் சாதம் கலக்க போகிறோம். அதனால் நான் கொஞ்சம் பேனில் வச்சுருக்கேன். இப்போ ரெண்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பொடியை வச்சுட்டு கருவேப்பிலையை வச்சு இப்படி அற்புதமாக செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு 2. அடுத்து இன்னொரு ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அந்த பேனில் கொஞ்சம் சாதம் போட்டு கலந்து விட்டுறலாம். கலந்துட்டோம். இந்த மாதிரி கலந்துட்டிங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு கொடுத்து அனுப்புகிறதா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புகிறதா இருந்தாலும் நல்லாவே இருக்கும். அது ஈஸியாக சாப்பிட்றலாம். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், க்ரீன் கலரில். வாசமும் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது நல்லா சாதத்தில் முதலே கலந்து வச்சிட்டிங்கன்னா அது நல்லா அப்சர்வ் ஆகி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை பொடி எடுத்திருக்கேன். அதில் நல்லெண்ணெய் கலந்து விட்டுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கலந்துக்கலாம். கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மினி இட்லி பண்ணியிருக்கோம், அதை இதில் கலந்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே பரட்டி விட்டுட்டோன்னா பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதுவும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அப்படியே இழுத்துரும். எல்லாம் இழுத்துட்டு நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சுன்னா அந்த இட்லி டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு டூத் பிக்கில் ஒரு 3 இட்லி வர மாதிரி அப்படியே இது பண்ணி வச்சிட்டிங்கன்னா, கொறுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க. பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், சர்வ் பண்ணுறதுக்கும். இந்த மாதிரி பண்ணி எடுத்துடுங்க எல்லாத்தையுமே. நீங்கள் மினி இட்லி இல்லைன்னா நார்மல் இட்லியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்கள சாப்பிடுவான்னு கூப்பிடவே வேணாம். அவங்களே வந்து அழகாக எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் வைக்கவே எடுத்து சாப்பிட்ருவாங்க. நிறையாவும் சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவாங்க. செஞ்சவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நீங்கள் கட் பண்ண இட்லியிலையும் செய்யலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நீங்கள் கெஸ்ட்டுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு சர்வ் பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.